கைஸ் ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 மேட்ச் 17க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜிடிஎஸ் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அண்டு 3வது வெற்றியை தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபுமே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே டேபிளுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ப்ளே ஆஃப் விளையாடுறதுக்குடைய 4 பொசிஷன்ஸ்குள்ளே சீக்கிரமாக வரணுன்றது தான் பார்த்துருக்காங்க. எஸ், ஏர்லி ஆஃப் த சீசன் தான். ஸோ அதுக்குள்ளேயுமே வரணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 17th மேட்ச் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ சுமார் 7:30 அன்னைக்கு நடக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4th ஏப்ரலில் தான் நடக்குது. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5th பொசிஷனில் இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதாவது 4 பொசிஷன்ஸில் இருக்கவங்க தான் ப்ளே ஆஃப்குள்ளே போக முடியும். அண்டு இவங்க பார்த்திங்கன்னா 5th பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா 8th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் டீமோட ஸ்பாட் இப்போது. ஸோ இது இல்லாமல் வந்து அடுத்தடுத்தது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்டு இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன் வந்து 3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 வின் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி பஞ்சாப் டீம் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த மாதிரி 3 மேட்ச் விளாண்டு ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ சன்ரைசர் ஹைதராபாத் அந்த 277 ரன் அடித்ததுமே ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அவங்கள யாராச்சும் பீட் பண்ண முடியும், அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்ற மாதிரி. பட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுவும் 7 விக்கெட் வித்தியாசத்தில். ஸோ ரொம்பவுமே நல்லா விளையாண்ட வந்து 2 பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன், அதுக்கப்புறமா வந்து டேவிட் மில்லர், அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 45 ரன்னும் 44 ரன்னும் அடிச்சிருக்காங்க. ஸோ சாய் சுதர்சன் இன்னொரு ஒரு கம்பேக்னே சொல்லலாம் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனை அவர் பிடிச்சிருக்காரு. ஈவன் தான் டேவிட் மில்லருமே இத்தனை மேட்ச் விளையாடாமல் இருந்தார், இந்த மேட்ச்சில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட். அண்டு 3 மேட்ச்சு முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த 3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2-1 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கிட்ட தோற்று போனாங்க. ஸோ 21 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபீட்லேருந்து வெளியே வர்றது கஷ்டம் தான் பஞ்சாப்க்கு. அதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இவங்களுக்கு அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜாக முடியும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஷிகர் தவான் வந்து பார்த்திங்கன்னா 70 ரன்ஸ் அடிச்சிருந்தார். வேறஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜானி பேரிஸ்டோ, ஸோ 2 பேருமே ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஷிகர் தவானும் ஜானி பேரிஸ்டோவும் 70 ரன்ஸ் அண்ட் 42 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாய் சுதர்சனும் டேவிட் மில்லரும் நல்லா அடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே தான் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த மேட்ச்லேயும் அதே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு இது வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ச்சு 2 பேர்த்துக்குமே. ஏன்னா நல்லா வின் பண்ணியிருக்காங்க, தோற்றுருக்காங்கன்றது மாதிரி அந்த ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து இவங்க எப்படி வெளியே எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட ஒரு பிச்சில் விளையாடுறாங்க. ஸோ அந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய சான்சஸ் கம்மி தான், கிளியர் ஸ்கை தான் இருக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 196 ரன்ஸ். நிச்சயமாக 200 கிட்ட அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன் மழை பொழியும் மேட்சாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி தான் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவுமே பேர் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பிக் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துடலாம் யார் யாரெல்லாமே விளையாட போகிறாங்கன்னு ப்ராபபிள் 11. அதில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து டீமில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேதமன் ஷாகா ப்ளஸ் சுப்மன் கில். ஸோ 2 பேரும் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. கேப்டன் சுப்மன் கில்லாக வர்றாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உமர் ஜாய் இது வரைக்கும் பெரிய ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. பட் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். டேவிட் மில்லர், அதுக்கப்புறமா விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா. ஸோ போன மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லர் நல்லாவே விளையாண்டுருக்காரு. 44 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் விஜய் சங்கர் கிட்டேருந்து நம்ம ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும், பேட்டில இல்ல பவுலிங்லயாவது அவரு குடுக்கணும். பட் அது 2மே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரம் விஜய் சங்கர். ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ராகுல் டிவாட்டியா. ஸோ ஒரே ஒரு மேட்ச்ல 5 சிக்ஸ் அடிச்சு பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் அந்த பேர் இருக்காதுன்றது அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத அவர் திருப்பியும் ஒரு ரீகிரியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் டிவாட்டியா. ஸோ ராகுல் டிவாட்டியா பத்தி தான் இப்ப பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு பெரிய ஒரு இன்னிங்ஸா இதுவரைக்கும் அமையல. ஸோ அத அவர் கிரியேட் பண்றாரான்னு பார்க்கலாம். அண்ட் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உமேஷ் யாதவ் நல்லாவே போட்டு குடுத்திருந்தாருன்னு தான் சொல்லணும். மும்பைக்கு அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஓவர் போட்டிருப்பாரு. ஒரு நல்லாவே அ ஒரு இன்புட் குடுத்து தான் இருக்காங்க உமேஷ் யாதவுக்கு. ஃப்ரம் அ அ ஆஷிஷ் நெஹ்ரான்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நூர் அகமது அவர்கிட்ட இருந்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்திருக்கோம். மோஹித் சர்மா 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவருக்கு அடுத்தடுத்த மேட்ச் கிடைக்கிறது. ஸோ இந்த வாட்டியும் டீம்ல இருப்பாரு. அண்ட் இந்த வாட்டியுமே அவரோட பெஸ்ட்ட குடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறமா தர்ஷன் நலன்கே. அ இவருமே ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். ஸோ அந்த இது வந்து வெளிய வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்சன். ஸோ இவரோட ஃபார்ம் ஆல்ரெடி நெறையா மேட்ச்ல காட்டிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு யங் இந்தியன் பிளேயர். ஸோ எந்த அளவுக்கு அவர் குடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அடுத்து அ பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் 11 ஷிகர் தவான் கேப்டன் ப்ளஸ் ஜானி வாரிஸ். 2 பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ ஒரு நல்ல காம்போவாவே இருக்குது. அண்ட் 2 பேருமே ஓப்பனிங் விளையாடும்போது ஒரு டீமுக்கு நல்ல ஸ்கோர செட் பண்ணி குடுக்குறது இவங்களோட பொறுப்பா தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாம் கரன். நெக்ஸ்ட்டு லிவிங்ஸ்டோன். அதாவது ஒன் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டோன் தான் வராரு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து லிவிங்ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இத்தன மேட்ச்ல வந்து பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் குடுக்கல. ஸோ அத இந்த வாட்டி காட்டுறாரான்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிதேஷ் சர்மா. ஸோ ரொம்ப நாளா இருந்துட்டு தான் இருக்காரு இதே டீம்ல. பட் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே குடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ட் அதை எகெயின் நம்ம ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர். அவர்கிட்ட இருந்தும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷஷாங்க் சிங் அதே தான். ஹர்ப்ரீத் பாரர் ஓகே பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. பட் அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் இப்போ வரைக்கும் காட்டல. ஹர்ஷல் பட்டேலும் அதே அளவு தான் குடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ககிசோ ரபாடோ ஓகே போட்டுட்டு தான் இருக்காரு. பட் அவரோட ஃபார்ம் இன்னும் வெளிய வரலன்னு தான் சொல்லணும். ராகுல் சஹர் இவரும் கன்டெயின் பண்றாரு. பட் பெரிய ஒரு இம்பாக்ட் குடுக்கல. நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்தீப் சிங் பழைய ஃபார்ம் கொஞ்சம் கம்மியா இருக்கோ? அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஸோ அத தான் ஹர்ஷ்தீப் சிங் பண்ணிட்டுருக்காரு. அத தேடிட்டு தான் இருக்காருன்னே சொல்லலாம். விக்கெட்ஸ் வருது. பட் போடுற ஓவர் எல்லாமே விக்கெட் வரும். அந்த மாரி ஒரு ஹர்ஷ்தீப் சிங் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு ஹர்ஷ்தீப் சிங் கிடைக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து பிரபு சிம்ரன் தேசாய். ஸோ இவருமே ஒரு அன்கேப்டு பிளேயர் தான். இவர்கிட்ட இருந்தும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. ஸோ பஞ்சாப் டீம்ல விளையாண்ட பிளேயர்ஸே அதாவது ஷிகர் தவான், ஜானி வெரிஸ்டோ, சாம் கரன் இவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ்ல ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. மத்த பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஷோ பண்ற மாரி தெரியல. அந்த ஒரு ஃபார்ம நான் தேடிட்டு இருக்கோம். அது கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் டூ ஹெட்ல ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ். ஆ அதாவது குஜராத் டைட்டன்ஸும் 16 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. வேறஸ் பஞ்சாப் கிங்ஸும் விளையாண்டுருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸோட இம்பாக்ட் பிளேயர். ஸோ இம்பாக்ட் பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அபினவ் மனோகர், அதுக்கப்புறம் மனோஜ் சுதார், ஷரத் பியார், சாய் கிஷோர், சாய் சுதர்சன். ஸோ நிச்சயமா சாய் சுதர்சன் தான் திருப்பியும் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ சாய் சுதர்சனோட இம்பாக்ட் வந்து ரொம்பவுமே பெருசா இருக்கும் ஃபார் ஜிடி. ஸோ இதில இம்பாக்ட் பிளேயரா ஏன் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்ல இவர பேட்ஸ்மேனா வைக்கிறத விட இம்பாக்ட் பிளேயரா வரும்போது தான் இவருக்கு நெறையாவே ஒரு இம்பாக்ட் இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரெய்லி ரிசோ இவர் ஷைன் ஆகணும் ஃபார் பஞ்சாப்.
ஏன்னா, பஞ்சாப்க்கு பெரிய ஒரு டீம் பேட்டிங் லைனப் எல்லாமே இல்லாத ஒரு டீம் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயரா வர ரெய்லி ரோசோவாவது ஒரு நல்ல இம்பாக்ட் குடுக்கணும். பட் இப்போ வரைக்கும் குடுத்த மாரி தெரியல. பார்க்கலாம் இனி வர மேட்சஸ்ல குடுக்குறாரான்னு சொல்லிட்டு. ஸோ பிளேயிங் 11 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டீமுக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். சாம் கரன் பேட்லேருந்து நெறைய ரன்ஸ் வரலனாலும் 3 விக்கெட் எடுத்து குடுத்தாரு. பிகாஸ் இவங்க 2 பேருமே மேனேஜ் பண்ணி நல்லா ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஷிகர் தவானும், ஜானி பேரிஸ்டோவும். அதே மாரி இந்த பக்கம் சுப்மன் கில் வந்து 36 ரன் அடிச்சாரு. ஓகே, ஃபார்ம்குள்ள வர மாரி தெரியுது. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்சன் வந்து வழக்கம் போல ஒரு நல்ல கன்சிஸ்டன்சில 45 ரன்ஸ் அடிச்சாரு. ப்ளஸ் டேவிட் மில்லருமே 44 ரன்ஸ் அடிச்சு குடுத்துருக்காங்க ஃபார் டீம் ஜிடி. வேரஸ் ட்ரீம் 11 டீம் பார்த்துரலாம். ஸோ விருதமன் சாகா அண்ட் ஜானி பேரிஸ்டோ 2 கீப்பர்ஸையும் நம்ம எடுத்துட்டோம். அதே மாரி பேட்ஸ்மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான், சுப்மன் கில், சாய் சுதர்சன் 3 பிளேயர் எடுத்திருக்கோம். சுப்மன் கில்ல கேப்டனா வச்சிருக்கோம். அண்ட் ஏன்னா ஃபார்ம்குள்ள வந்த மாரி இருக்குது. 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நல்லா வார்ம் அப் ஆகியிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு அடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேரஸ் பிச்சுமே நல்லா இருக்கு. பேட்டிங் பிச்சா. அதே மாதிரி பவுலர்ஸுமே பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட பெருசா இல்ல. ஸோ சுப்மன் கில் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல பேட்டிங். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாம் கரன் தான் கேப்டன் போட்டிருக்கோம். ஏன்னா, சாம் கரன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல பேட்ஸ்ல இருந்து நல்லா ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ தட் நம்ம பாயிண்ட்ஸ் டபுள் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால சாம் கரனை நம்ம கேப்டனா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு உமர் ஜாய், அதே மாரி லிவிங்ஸ்டோன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி உமர் ஜாயும், லிவிங்ஸ்டோனும் ஃபார்ம்குள்ள வரல. வந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பவுலர்ல மோஹித் சர்மா கிட்ட இருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். ககிசோ ரபாடாவும் இதுவரைக்கும் பெருசா ஷோ பண்ணல. இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு நம்பிக்கையான பவுலர் அப்படின்னு வரும்போது ஒரு 2 விக்கெட்டாவது எடுத்துருவார் அப்படின்னு வரும்போது ரஷீத் கான். ஸோ இவங்கள தான் டீம்ல வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு இமேஜா பார்த்துரலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2 விக்கெட் கீப்பரையுமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விர்தமன் சாஹா, ஜானி பேரிஸ்டோ. ஸோ 2 பிளேயர்ஸுமே நல்லா விளையாடுறாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். அதனால தான் 2 பேரையுமே எடுத்திருக்கோம். ஆனா ஏதாச்சும் ஒரு பிளேயராவது நிச்சயமா கிளிக் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ஸ் போயிருக்கோம். பேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்சன் ஒரு கீ பிளேயரா இருந்துட்டுருக்காரு ஜிடிக்கு. ஸோ அதே ஃபார்ம் திருப்பியும் கன்டின்யூ ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாரி ஷிகர் தவானும் ஒரு கீ பிளேயரா இருந்துட்டுருக்காரு ஃபார் பஞ்சாப் கிங். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வைஸ் கேப்டன் ரோல் குடுத்துருக்கோம் ஃபார் சுப்மன் கில். ஏன்னா, லாஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 34 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ரன் வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபார்ம வச்சுட்டு இவர் மேட்ச்க்குள்ள நல்லா விளையாடுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு லிவிங்ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், இத்தன மேட்ச் விளையாடல. அதில இந்த மேட்ச விளையாடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சேம் லைக் அதே மாரி தான் உமர் ஜாயுமே இத்தன மேட்ச் விளையாடல. அது இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏன் கேப்டன்சி வந்து வந்து சாம் கரனுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 மேட்சஸா வந்து நல்லா பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. அதே மாரி கடைசியா விளையாடின மேட்ச்ல வந்து 3 விக்கெட் எடுத்து பால்லயுமே ஒரு நல்ல இம்பாக்ட் குடுத்துருக்காரு. ஸோ சாம் கரன கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பவுலர்ஸ்லயுமே 3 பேர எடுத்திருக்கோம். ஸோ பவுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டுருக்காரு. எக்கானாமிக்கலா போட்டுட்ருக்காரு. விக்கெட்ஸும் வந்துட்டுருக்கு. சேம் அஸ் ரஷீத் கான் ரொம்ப எக்கானாமிக்கலா போட்டுட்ருக்காரு. விக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்தாலும் ஃபார்ம்குள்ள வந்து தான் இருக்காரு இவரு. சேம் ககிசோ ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இம்பாக்ட் இன்ன வரைக்கும் தரல. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலரா இருந்திருந்தாரு T20ல. பட் அந்த இத இப்போ கம்மி பண்ணியிருக்காரு. அந்த ஃபார்ம திருப்பியும் எடுத்துட்டு வராரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ் டீம் 1. ஸோ டீம் 1ல வந்து நம்ம இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். குயிக்கா திருப்பி பார்த்துடலாம். ரோஹித் ஷா, ஜர்னி வெரிஸ்டோ, ஷிகர் தவான், சாய் சுதர்சன், சுப்மன் கில், லிவிங்ஸ்டோன், சாம் கரன், உமர் ஜாய், மோஹித் சர்மா, ககிசோ ரபாடா, ரஷீத் கான். அது மட்டும் இல்லாம கேப்டனா வந்து சாம் கரனும், வைஸ் கேப்டனா சுப்மன் கில். ஸோ டீம் 1 இது. ஸோ டீம் 2 வந்து அப்படியே கன்டினியூஸா பார்த்துடலாம். விர்தமன் சாகா, ஜானி வெரிஸ்டோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான், சுப்மன் கில், சாய் சுதர்சன். ஸோ அதே டீம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ல வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு. மோஹித் சர்மா, ககிசோ ரபாடா, ரஷீத் கான் ப்ளஸ் நூர் அகமது எடுத்திருக்கோம். ஸோ இதே வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இமேஜ்ல. ஸோ ஜானி வெரிஸ்டோ, விர்தமன் சாகா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா,
ஷிகர் தவான், சுப்மன் கில், சாய் சுதர்சன். ஸோ சாய் சுதர்சனும் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவருக்கு வைஸ் கேப்டனும். ஷிகர் தவான் இந்த மேட்ச்ல அடிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா 70 ரன் லாஸ்ட் மேட்ச் அடிச்சதுனால, இந்த மேட்ச்லயுமே பெரிய ஹோப் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால ஷிகர் தவானையும் நம்ம கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர்ல வந்து சாம் கரன் அண்ட் உமர் சாய் எடுத்திருக்கோம். ஸோ 2 பேருக்கும் நம்ம வைஸ் கேப்டன், கேப்டன் குடுக்கல. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஹித் சர்மா, ககிசோ ரபாடா, ரஷீத் கான், நூர் அகமது. ஸோ இவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமான இது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லீக்ல வந்து சாம் கரன், கிராண்ட் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஷிகர் தவான். ஸோ அதாவது நெறைய டீம்ஸ் இருக்கு, நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அது ஒரு கிராண்ட் லீகா இருக்கும். நெறைய ஆ மேட்சஸ் நெறைய பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃபேண்டசி லீக்ல சொல்லிட்டுருக்கேன். ஸோ அந்த லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான சூஸ் பண்ணுங்க. அதே இது கொஞ்சமா ஒரு 4, 5 பேர் தான் இருக்காங்க. 10, 20 பேர் தான் இருக்காங்க அப்டின்னா, சாம் கரன சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆ பண்ட் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நூர் அகமது அண்ட் அ லிவிங்ஸ்டன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் 2-3-3-3 அதாவது 2 விக்கெட் கீப்பர், 3 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 3 பவுலருக்கு போங்க அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதான் கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ மேட்ச் நம்பர் 17 ஐபிஎல் 2024ல ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரிவ்யூவுமே ஒண்ணு போட போறோம் நம்ம. ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஐபிஎல் இல்ல கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுமே அப் டூ 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த டீம் சூஸ் பண்ணும்போது. அண்ட் ம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மீடியட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். அதிலேயே ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, நான் போடுற கம்யூனிட்டி போஸ்ட்டுமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.